வெல்கம் டு சிஸ்டர்ஸ் மீடியா. எல்லாரும் உங்கள் வீடு செல்ல அப்படி நினச்சி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா ஆசையாக எங்கள் அப்பா கிட்ட பரோட்டா வாங்கினாங்கன்னு கேட்டார். ஆனால் எங்கள் அப்பா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டார். அதனால எங்கள் அம்மாக்காக நானே இன்னைக்கு பரோட்டா செய்யப்பேன். சரி, தலையில் என்ன துண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ தான் நான் பரோட்டா சுடுற பையா மாதிரி இருப்பேன். பரோட்டா செய்கிறதுலாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு மைதா, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் முட்டை வேணா சேர்த்துக்கோங்க, பால் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற விட்டுருங்க. கடையில் பரோட்டா தேய்க்கிற மாதிரி தெரியலன்னு நினச்சா நான் ஒன்றும் இருக்கட்டும். வளவலன்னு பேசாமல் நான் மேட்ருக்குள்ளே வரேன். ஊற வச்ச மாவை உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி நான் காட்டுற மாதிரியே பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி உருண்டை பிடிங்க, இல்லைனா பரோட்டா ஒழுங்காக வராது. உருண்டை பிடிச்சி வச்சிருக்க மாவை எண்ணெய் ஊற்றி 2 தேய்ச்சி சட்டியில் சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பரோட்டா ரெடி. நான் இந்த பரோட்டாவை கீழே போட்டு தூக்கி போட்டு சுடுற மாதிரி நீங்களும் சுட்டு உங்கள் அம்மா பாட்ட திட்டு வாங்கிக்காதீங்க. சுட்ட பரோட்டாவை 2-3 எடுத்து நல்லா குத்தி எடுத்திங்கன்னா சூப்பரான ரோட் சைட் பரோட்டா ரெடி. சிக்கன் குழம்பு ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். மறக்காமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த பரோட்டா செஞ்சுத்தாங்க.